அடுத்தது தேர்ட் சாப்டர் சமன்பாட்டியல்ங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து ஆங்கிலத்தில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த தேர்ட் சாப்டர் சமன்பாட்டியல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கும் அதன் மூலங்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றி பயில்வது தான் எனது சமன்பாட்டியல்ங்கிறது. இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகள் நம்ம ஏற்கனவே பல்லுறுப்புக்கோவைனா என்னன்னு பார்த்துருப்போம். அதை என்னன்னு திரும்ப ஒரு ரீகால் பண்ணுவோம். பல்லுறுப்புக்கோவைங்கிறது என்னன்னா, எந்த ஒரு குறையற்ற முழு எண்ணுக்கும் ஒற்றை மாறினா என்ன அர்த்தம்னா, எக்ஸுங்கிற ஒரே மாறி எடுத்துக்கணும். நிறையா சமன்பாடு எக்ஸ் ஒய் ஜெட்டை வச்சு என்ன இருக்கும், சமன்பாடுகள் நிறையா வரலாம். ஆனால் இதில் மாறி எதை மட்டும் எடுத்துக்கணும், எக்ஸ் மட்டும். அதுக்கு பேர் தான் ஒற்றை மாறியில் என் படியுள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவையானது p = p of x = an x power m plus an minus 1 x power n minus 1 plus etc plus a1x plus a0 ஆகும். இதில் இந்த எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னோட கெழுலாம் என்ன இருக்கும், ஏஆர் பிலாங்ஸ் டு சி. ஏஆர் பிலாங்ஸ் டு சிங்கிறது என்னென்னா, அதோடைய கெழுக்கள்லாம் எங்கே இருக்குங்கிறான், கலப்பெண்களாக இருக்குங்கிறான். அதோட கெழுக்கள்லாம் கலப்பெண்களாக இருக்கும். இது படி என்னுடையதுங்கிறனால முக்கியமான நிபந்தனை என்ன இருக்கணும், அதோட உயர்ந்தபட்ச படி உள்ள கெழு வந்து என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமற்றதாக இருக்கணும். ஏஎன் = 0 இருக்கணும். இதுதான் நம்ம பல்லுறுப்புக்கோவை பற்றி படிச்சிருக்கோம். இப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவையின் இப்போ என்ன இருக்கும், இப்போ 0ங்கிறதுக்கு பல்லுறுப்புக்கோவையா சார் அப்படின்னா, 0ங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். ஆனால் இதோட படி என்ன அப்படின்னா வரையறுக்கப்படவில்லை. இதோட படி என்ன இருக்கும், வரையறுக்கப்படவில்லை. அதை தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அப்போ மாறிலியோட படி பொதுவாக பார்த்தோம்னா எக்ஸ் என்ன இருக்கும், இப்போ 5ன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாறிலியோட படி என்ன இருக்குன்னா, அந்த படி என்ன இருக்குன்னா 0. மாறிலியோட படி என்ன 0. இப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா இதோட படி எவ்வளவு, 1. இது AX² + BX + Cனா இதில் என்ன இருக்கும், 2. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பல்லுறுப்புக்கோவை ஒற்றை மாறியில் என் படியுள்ள சமன்பாடுங்கிறது இதுதான். என்ன இருக்கும், மெய்யெண்களாக இருந்தால் அதை வந்து என்ன இருக்கும், மெய்யெண்களை கெழுக்களாக கொண்ட என்ன இருக்கும் பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவோம். இதுவே என்ன இருக்கும், கலப்பெண்களாக இருந்தால் கலப்பெண்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவை தான். விகிதமுறுக்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவைனா கியூவின் மீதான பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவோம். இதுவே என்ன இருக்கும், இசட் என்ன இருக்கும், முழு எண்களை கெழுக்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவைனா என்ன இருக்கும், இசட்டின் மீதான பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்லுவோம். இந்த பல்லுறுப்புக்கோவையானது என்ன இருக்கும், இந்த பல்லுறுப்புக்கோவை p of x = 0ங்கிற அமைப்பில் இருந்தால் அந்த பல்லுறுப்புக்கோவை என்ன சொல்லுவோம், இந்த p of x என்ற பல்லுறுப்புக்கோவையானது 0வுக்கு சமப்படுத்தும் போது அந்த பல்லுறுப்புக்கோவை என்ன சொல்லலாம், சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோவையானது ஏதேனும் ஒரு மதிப்புக்கு சமப்படுத்தப்பட்டால் அந்த கோவை அந்த அமைப்புக்கு பேர் என்ன, சமன்பாடு என அழைக்கப்படுகிறது. அப்போ இதைத்தான் என்ன இருக்குது, p of x = 0 என்ற அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பேர் என்ன, பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடுன்னு சொல்லுவோம். இந்த பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாடை வந்து இந்த பல்லுறுப்புக்கோவையை ஏதேனும் ஒரு எண் மதிப்பு, கலப்பெண் மதிப்பு நிறைவு செய்தால், அந்த எண் மதிப்பு என்ன இருக்கும், அந்த கோவையின் பூஜ்ஜியமாக்கின்னு சொல்லுவோம். இதுவே என்ன இருக்கும், ஒரு சமன்பாடை நிறைவு செய்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம், மூலம் அல்லது தீர்வு என அழைக்கப்படுகிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஒரு கோவையை நிறைவு செய்யக்கூடிய அந்த எண்ணை என்ன சொல்லுவோம், பூஜ்ஜியமாக்கின்னு சொல்லுவோம். ஒரு சமன்பாட்டை நிறைவு செய்வதை என்ன சொல்லுவோம், ஒரு மூலம் அல்லது தீர்வு என அழைக்கப்படுகிறது. அடுத்தது முக்கியமானது பாருங்க, தேற்றம் 3.1. அப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து எத்தனை தீர்வு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். படி n ≥ 1 இல்லை, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட படி உள்ள ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் ஒரு மூலமாவது எங்கே இருக்கும், கலப்பெண்ணில் இருக்கும். ஒரு மூலமாவது என்ன இருக்கும், கலப்பெண்ணாக இருக்கும் அப்படிங்கிறான், கலப்பெண் கணத்தில் இருக்குங்க. அப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படி எண்ணாக இருந்தால் அதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்கும் அப்படின்னா, n மூலங்கள் இருக்கும். சரியாக எத்தனை மூலங்கள் இருக்கும், மடங்கண்ணையும் சேர்த்து சரியாக n மூலங்கள் இருக்கும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான், கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை இயற்கணித தேற்றம்னா இதுதான் அடிப்படை இயற்கணித தேற்றம். எது வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு படியுள்ள பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு எத்தனை மூலங்கள் இருக்குன்னு கேட்பான். அப்போ எத்தனை மூலங்கள் இருக்கும், சரியாக n மூலங்கள். இந்த 2 ரிசல்ட்டையும் ஆவச்சுக்கணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கும் அதன் மூலங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு படிக்கிறோம். நம்ம ஏற்கனவே 10th படிச்சிருப்போம். இருபடி சமன்பாடுகள் என்ன இருக்கும், மூலங்கள் இருபடி சமன்பாட்டிலேருந்து
எத்தனை மூலங்கள் கிடைக்கும்? 2 மூலங்கள் கிடைக்கும். அந்த மூலங்களை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்? அந்த சமன்பாடை அமைக்க முடியும். அந்த மூலங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த இருபடி சமன்பாடு அமைக்க முடியும். இருபடி சமன்பாடு கொடுத்தால் அந்த மூலங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறது ரெண்டையும் பார்த்தோம். ax² + bx + c ax² + bx + c எனும் சமன்பாட்டிற்கு ஆல்ஃபா பீட்டா 2 மூலங்கள் இருந்தால் அவற்றின் கூடுதல் பலன் என்ன பார்த்தோம்? ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா = c/a. இப்போ இந்த மூலங்கள் கொடுக்கப்பட்டால் இந்த சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது? x² - மூலங்களின் கூடுதல் பலன் x + மூலங்களின் பெருக்கல் பலன் = 0. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வியட்டாவின் சூத்திரத்தோட நம்ம வியட்டாவின் சூத்திரத்தை பொதுமைப்படுத்துவதற்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது வியட்டாவின் சூத்திரங்கள் இதெல்லாம் ரைட். அதுலேருந்து நம்மளுக்கு இருபடி சமன்பாட்டுக்கு என்ன இருக்கும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதுவே முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும்? ax³ + bx² + cx + d = 0ங்கிற அமைப்பில் இருந்துச்சுன்னா இதுக்கு 3 தீர்வுகள் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 தீர்வு. இப்போ இதில் 3 தீர்வுங்கிறப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா = என்ன இருக்கும்? -x² -b/a. அடுத்து இரண்டு மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபா = என்னது? c/a x/a. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கற்பலன் = என்னது? -d/a. இப்போ பாருங்கள், இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸ் அதுதான் இங்கே போட்டுருக்காங்க. என்ன இருக்கும்? கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையும் நம்ம என்ன செய்யணும்? அப்போ இதை வச்சு நம்மளுக்கு சமன்பாடு அமைக்க தெரியணும். இதை வச்சு நம்ம என்ன இருக்கும்? சமன்பாடு அமைக்கணும். அப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன இருக்கும்? x3. அடுத்தது மைனஸ் மூலங்களின் கூடுதல் பலன் இன்ட்டு அடுத்தது ஆல்ஃபா + பீட்டா + காமா மூலங்களின் கூடுதல் பலன் இன்ட்டு x². அடுத்து 2 மூலங்களின் பெருக்கற் பலன்களின் கூடுதல் இன்ட்டு பீட்டா காமா + காமா ஆல்ஃபா இன்ட்டு x. அடுத்து 3 மூலங்களின் பெருக்கற் பலன் மைனஸ். அடுத்து என்ன இருக்கும்? -3 மூலங்களின் பெருக்கற் பலன் = 0. இது முப்படி பல்லுறுப்புக்கோவை. நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா = 0 முப்படி மூலங்கள் கொடுக்கப்பட்டால் அதுக்குள்ள சமன்பாடு எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்குள்ள சமன்பாடுகள் எப்படி அமைக்கிறது, இதுதான் முப்படி. இதுவே அப்போ இதிலேருந்து நம்ம பொதுமைப்படுத்தி பார்த்தோம்னா அதுதான் என்னது? வியட்டாவின் சூத்திரம். இதுவே என்ன இருக்கும்? பொதுவாக என்ன இருக்கும்? சொல்லப்போ எண்ணுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கு எண் மூலங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த எண் மூலங்களை வந்து நம்மளால் இந்த சமன்பாடு அமைக்க தெரியணும். அதே மாதிரி அந்த எண் மூலங்கள் அந்த சமன்பாடு கொடுக்கப்பட்டால் எண் மூலங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். எண் மூலங்களுக்குள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்க தெரியணும். ரைட். இப்போ அடுத்தது படி எண் கிரேட்டர் 3 உடைய பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டுக்கான வியட்டாவின் சூத்திரம். இப்போ எண் உயர்படி ஒற்றை பல்லுறுப்புக்கோவைனா என்ன அர்த்தம்னா அந்த x என்னோட கெழு ஏஎன்கிறது என்ன ஆகும்னா 1ன்னு அர்த்தம். ஏஎன் = இந்த இடத்துல என்னது? 1. அப்போ இந்த ஒற்றை பல்லுறுப்புக்கோவைனா அதுதான் என்ன இருக்கும்? ஒற்றை தலை பல்லுறுப்புக்கோவைனா அந்த உயர்ந்தபட்ச அடுக்கோட கெழு என்னவா இருக்கணும்? 1ன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்போது சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு எண் படி உள்ள ஒற்றைத்தலை பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள் α1 α2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா எனில் இந்த மூலங்களின் கூடுதல் பலன் என்னவாக இருக்கும்? -xn-1 கீழ் -x அந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. இப்போ -σ α1 = என்னது? xn-1 கீழ் டிவைட் பை என்ன போட்டுப்போம்? நம்ம ஏன் போட்டிருப்போம். அந்த ஏங்கிற அந்த xn கெழு போடுவோம். அந்த இடத்துல xn கெழு என்னது? 1ன்னு சொல்லியாச்சு. அதனால் xn-1 கெழுன்றோம். இதுவே என்ன இருக்கும்? 2 மூலங்களின் பெருக்கற் பலன்கிறது என்னது? xn-2 கெழு. 3 மூலங்களின் பெருக்கற் பலன் கூடுதல் என்னன்னா xn-3 கெழு. இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அனைத்து மூலங்களின் பெருக்கற் பலன் என்ன இருக்கும்? xn கெழு மாறிலி. இதுதான் வந்து x0 கெழு. x0 கெழுங்கிற என்ன? இந்த இடத்துல மாறிலி உறுப்பு. இதுதான் வந்து என்ன இருக்கும்? வியட்டாவின் சூத்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வியட்டாவின் சூத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன இப்போ உதாரணத்துக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ax⁴ 4ஆம் படி கூட எடுத்துக்கோங்க. ax⁴ + bx³ + cx + d = 0. இப்போ இதுக்குள்ள 4 மூலங்கள் α1 α2 α3 α4 அப்படின்னா நம்மளுக்கு α1 + σ α1ங்கிற என்னன்னா α1 + α2 + α3 + α4. இது என்ன அப்படின்னா
x power minus b by a மைனஸ் ப்ளஸ் மாறிக்கிட்டே மைனஸ் b by x power minus b by a. அடுத்து சிக்மா ஆல்ஃபா டூ என்னன்னா சிக்மா ஆல்ஃபா ஒன் இன்ட்டு ஆல்ஃபா டூ சிக்மா ஆல்ஃபா ஒன் இன்ட்டு ஆல்ஃபா டூ இரண்டு மூலங்களின் பெருக்கற்பலன்கிற ஆல்ஃபா ஒன் இன்ட்டு ஆல்ஃபா டூ ப்ளஸ் ஆல்ஃபா டூ இன்ட்டு ஆல்ஃபா த்ரீ ப்ளஸ் ஆல்ஃபா த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா ஃபோர் ப்ளஸ் ஆல்ஃபா ஃபோர் இன்ட்டு ஆல்ஃபா ஒன் போட்டோம்னா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ ப்ளஸ் சி பை ஏ. அடுத்து மூன்று மூலங்களின் பெருக்கற்பலன் மூன்று மூலங்களின் பெருக்கற்பலன் எப்படி வரும் சிக்மா ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா த்ரீங்கிற என்னென்னா ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா த்ரீ ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா த்ரீ ஆல்ஃபா ஃபோர் ப்ளஸ் ஆல்ஃபா த்ரீ ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா த்ரீ ஆல்ஃபா த்ரீ ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா ஒன். அடுத்தது ஆல்ஃபா டூ ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா ஒன். இப்போ இதோட மூன்று மூலங்களின் பெருக்கற்பலன் என்னது இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு சமன்பாடு மூன்று மூலங்கள் என்ன இருக்கும் முதல் வந்து மைனஸ் பி பை ஏ போட்டோம். அடுத்தது சி எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல டிஎக்ஸ் சமன்பாடை மாற்றிருக்கீங்க ஒரு நிமிஷம் dx plus e equal to 0 plus என்ன இருக்கும் plus e equal to 0 இருந்துச்சா அப்போ அடுத்து என்ன இருக்கும் மைனஸ் டி பை ஏ மூன்று என்ன இருக்கும் மைனஸ் டி பை ஏ. அடுத்தது அனைத்து மூலங்களின் பெருக்கற்பலன் இப்போ என்ன இருக்கும் ஆல்ஃபா ஒன் இன்ட்டு ஆல்ஃபா டூ இன்ட்டு ஆல்ஃபா த்ரீ இன்ட்டு ஆல்ஃபா ஃபோர் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸாக கடைசியில் என்ன பார்த்தோம் இ டிவைட் பை ஏ ப்ளஸ் இ பை ஏ. இதுதான் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு வியட்டாவின் சூத்திரம். இந்த வியட்டாவின் சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன இருக்கோம் கணக்கு போகலாம். இதே என்ன இருக்குது நம்மளுக்கு மூலங்கள் கொடுக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ எக்ஸெட்ரா ஆல்ஃபா என் கொடுக்கப்பட்டால் எப்படி இந்த சமன்பாடை அமைக்கிறது பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்கள் கொடுக்கப்பட்ட மூலங்களை வைத்து எப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளை உருவாக்குது அப்படிங்கிறது வியட்டாவின் சூத்திரத்தை. இப்போ ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா த்ரீ எக்ஸெட்ரா ஆல்ஃபா என் என்பன எண் மூலங்கள் எண்ணில் அவற்றுக்குரிய படி எண்ணுடைய பல்லுறுப்புக்கோவையின் சமன்பாட்டு மூலங்கள் எப்படி அமைக்கிறோம் எக்ஸ் பவர் என் மைனஸ் மூலங்களின் கூடுதல் பலன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் சிக்மா ஆல்ஃபா ஒன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அடுத்து இரண்டு மூலங்களின் பெருக்கல் பலன் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ. அடுத்து மைனஸ் ஆஃப் மூன்று மூலங்களின் பெருக்கற்பலன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு அனைத்து மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னன்னா எண் மூலங்கள் கொடுக்கப்பட்டால் அவற்றுக்குரிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அமைத்தல். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா இருபடி சமன்பாடுக்கு பார்த்தோம், 3 படி பார்த்தோம். அடுத்து என்ன 4ஆம் படி ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இதுதான் வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கொடுக்கப்பட்ட மூலங்கள் கொடுக்கப்பட்டால் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அமைத்தது. இப்போ பயிற்சி 3.1 இதை பற்றி தான் நம்ம படிக்கணும். வியட்டாவின் சூத்திரத்தை பயன்படுத்தி தான் எல்லா கணக்கும் போடணும்.